Hello friends, welcome to LiQWYD சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான சீஸ் பன்னீர் சாண்ட்விச் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். பன்னீர் சாண்ட்விச் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ பன்னீர் சாண்ட்விச்சுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். என்கிட்ட மிளகாய்த்தூள் இல்லாதனால குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மசாலாவும் நல்லா வதங்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் நான் 200 கிராம் வாங்கியிருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பன்னீரை துருவி கூட அந்த மாதிரி கூட சாண்ட்விச் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு அதில் தான் நம்ம இப்போ சாண்ட்விச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். ஒரு கிரில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் இல்லாட்டினா ஆயிலை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கிரில் பேன் இல்லை அப்படின்னா தோசை தவா இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை எப்போவுமே சிம்லேயே வச்சுருங்க. கிரில் பேனில் ஒரு ப்ரெட் வச்சு அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாண்ட்விச் சாப்பிடும்போது நல்லா மாய்ஸ்டாக நல்லாயிருக்கும். அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த பன்னீர் மசாலாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஆப்ஷனல் தான். அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் நீங்கள் வரமிளகாயை ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். தண்ணியெல்லாம் சேர்த்தாமல் அரைக்கணும். அதுக்கு மேலே ஒரு சீஸும் இன்னொரு ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி அந்த ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி வேகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே உங்களுக்கு போதும். நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். இது மாதிரி ஒரு பிளேட் வச்சு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த அச்சு நல்லா அந்த ப்ரெட்டில் பதியும். அதுக்காக தான் சாண்ட்விச் ரெண்டுமே ஸ்டிக் ஆகி தனித்தனியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாண்ட்விச்சை கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பன்னீர் சாண்ட்விச் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். புதினா சட்னி எல்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினாலே இதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சீஸ் சேர்த்துருக்கனால நல்லா சீஸியான பன்னீர் சாண்ட்விச் உங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீட்லேயே ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஈஸியான சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். இது நீங்கள் ஸ்நாக்குக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நீங்கள் சாப்பிடலாம். இந்த சீஸ் பன்னீர் சாண்ட்விச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். LiQWYD சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.